Hi guys, welcome to Tamil Tutorial. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா Introduction to Git. ஸோ கிட்டுன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ கிட்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது அறிமுகப்படுத்தின வருஷம் வந்து 2005. அண்ட் தென் இந்த கிட்டு வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஹோல் ப்ராஜெக்டோட ஏர்லியர் ஸ்டேட்டுக்கு உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பேக் பண்ண முடியும். ஸோ ரிவர்ட் பேக் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு சேஞ்சஸும் நம்மளால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும் ஒவ்வொரு டைமும். அண்ட் தென் அந்த சேஞ்சஸ் வந்து யார் பண்ணால், எப்போ பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்றதையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் தென் ஒவ்வொரு அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒவ்வொரு கொலாபரேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பெர்மிஷன் இருக்கும். ஸோ அட்மின், ஓனர்ஸுன்னு. ஸோ அண்ட் தென் ஸோ ஸ்னாப்ஷாட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் நடக்கிறது காரணம் வந்து ஸ்னாப்ஷாட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபைல்ஸில் ஒரு கண்டென்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆன உடனே அந்த ஃபைலில் ஒரு வந்து SHA-1 அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் வச்சு ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டரிஸில் உள்ள லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாமே ஸோ நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு எதாவது கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு 40 கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்கு தான் அந்த SHA-1 அல்காரிதம். ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்சஸ் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இல்லை ஏதாவது என்ட்ரு அடிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் ஒவ்வொரு SHA-1 அந்த 40 கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கிட்டு வந்து ட்ராக் பண்ணும். ஸோ அது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி அந்த SHA-1 அல்காரிதமில் யூஸ் பண்ண நம்ம ஸ்ட்ரிங்கு வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபைல்ஸ்லையோ அந்த ஃபோல்டர்லேயோ ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அர்த்தம். ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அந்த டேரக்டரிஸ் ஃபைல்ஸோட என்ட்ரிஸோட ஸ்ட்ரிங்கையும் நேமையும் ரெஃபரன்ஸாக எடுத்து தான் ஸோ கிட்டு வந்து அந்த ஃபைல் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஃபைல் எல்லாமே அதோட டிஸ்ட்ரிபியூட்டட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணுது. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டைம் ஸ்டோர் பண்ணது தான் வந்துட்டு கமிட்ஸில் இருக்கும். இந்த கமிட்ஸ் வந்து அந்த SHA-1 அல்காரிதம் அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு இது மேப் பண்ணும். அண்ட் தென் அந்த கமிட் வந்து அந்த பாயிண்டர் ரூட் டைரக்டரிக்கு வந்து என்ட்ரியாக யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு சேஞ்சஸ் தான் நியூ சேஞ்சஸ்க்கான ஸோ ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த என்ட்ரி பாயிண்ட்டை வச்சு தான் ஃபைல் எல்லாமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ரெபாசிட்டரிக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கமிட்ஸ் வந்து எப்படி வச்சு இண்டெக்ஸ் பண்ணுவாங்கன்னா, SHA-1 அந்த ஸ்ட்ரிங் வச்சு தான் ஒவ்வொரு கமிட்டும் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கமிட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ கமிட்ஸோட நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரூட் டைரக்டரிக்கு பாயிண்டராக யூஸ் பண்ணி நம்ம வந்து கோடை கமிட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது மட்டும் இல்லை, இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, பிரான்ச்சஸ் அண்ட் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பிரான்ச் அண்ட் டேக்ஸ் வச்சு நீங்கள் டிஃபர் பண்ணி காட்ட முடியும். அண்ட் தென் கனெக்டிங் டு அதர் ரெபாசிட்ரிஸ். ஸோ வேறு ஏதாவது ரெபாசிட்ரிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெபாசிட்ரிஸை க்ளோன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு சிம்பிள் யூசர் இன்டர்ஃபேஸும் இருக்குது. ஸோ இதில் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்டும் ஒரு ஃப்ளோவாக இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பிரான்ச் வந்து ஒரு க்ளீன் டைரக்டரியாக இருக்கணும். அண்ட் தென் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்டரி ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிட்டு வந்து அந்த வேல்யூ பாயிண்ட் பண்ணி ஸோ அது என்ன பண்ணும், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். அண்ட் தென் ஸ்னாப்ஷாட் எடுத்ததை வந்து நம்ம வந்து ஃபைலில் கமிட் பண்ணணும். ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸை கமிட் பண்ணணும். அந்த டைரக்டரியில் இருக்கும்போது கமிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்பி வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ திரும்பி ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு டைரக்டரியில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணணும். திரும்பி அது கிட் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்தோன்னு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு ஒன்று. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து திரும்பி கமிட் கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
சர்வருக்கு வந்து புல் ஆர் புஷ் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே உங்களோட கரண்ட் டைரக்ட்லேருந்து நீங்கள் க்ளவுட் ரெபாசிட்டரிக்கு நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அந்த நீங்கள் அப்டேட் பண்ண கோடு வந்து திரும்பி அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கோடும் திரும்பி நீங்கள் வந்து புல் பண்ணணும். ஸோ புல் பண்ண தான் யாராவது அப்டேட் பண்ண கோடும் நம்ம ரூட் டைரக்டரியில் இல்லை மாஸ்டர் ரெபாசிட்டரியில் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து உங்களோட ரூட் லோக்கல் டைரக்டரிக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ கிட்டோட முக்கியமான வேலைன்னா ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் தென் ஒரு லைப்ரரி இன்ட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ ஃப்ளோன்றது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பிரான்ச்சஸும் இதாக இருக்கும். அண்ட் தென் எல்லா கமிட்ஸும் வந்து ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் ஒன்ஸ் ரெடியான உடனே. ஸோ கமிட்ஸ் இஸ் நத்திங் பட் கமிட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சேஞ்சஸ். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட அது கமிட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் கிட்டுன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.